இன்றும் சில பகுதிகளில் கொலை சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பத்தேகம பிரதேச சபைக்கு ஐக்கிய தேசிய கட்சியில் போட்டியிட்ட ஒருவர் கூறிய ஆயுதத்தால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார். வந்துராம்ப அல்லக்கந்த வந்துராவ பகுதியில் வசிக்கும் 40 வயதான கயான் திலான என்பவரே நேற்றிரவு 8:45 அளவில் இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். மோட்டார் சைக்கிள் வருகை தந்து கொண்டிருந்த போது அவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நிட்டம்பு ஓவிட்டுக்கந்த பகுதியில் உள்ள வீட்டிலிருந்து இரத்தக்காரியுடன் இன்று முற்பகல் 10 மணி அளவில் சடலம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 37 வயதான தொன் அதுல சஞ்சீவ என்பவரை சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அயலவர்கள் குறித்த நபரை சந்திப்பதற்கு வருகை தந்திருந்த போது அவர் வீட்டில் இல்லாதை அடுத்து தேடி பார்த்தபோது அவர் உயிரிழந்துள்ளமை அறிந்துள்ளனர். இதேவேளை நேற்று வெலிக்கடை சிறைச்சாலைக்கு அருகில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் காயமடைந்த கர்ப்பிணி தாய் சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். வெலிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவரை பார்த்துவிட்டு திரும்பிக் கொண்ட சந்தர்ப்பத்தில் குறித்த கர்ப்பிணி பெண் துப்பாக்கி பிரயோகத்துக்குள்ளானார். அவர் தியோவிட்ட பகுதியைச் சேர்ந்தவர் ஆவார். நேற்று காயமடைந்த பெண்ணுக்கு 2 வைத்திய குழுக்களினால் 7 மணித்தியாலங்கள் சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. அவரின் தோள்பட்டை மற்றும் நெஞ்சில் காயங்கள் ஏற்பட்டுள்ளன. அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைகளுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரது குழந்தை தொடர்பில் இதுவரை எவ்வித பிரச்சனையும் இல்லை. சிறைச்சாலை பஸ் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் தெமட்டகொட சமிந்த காயம். கொலைச்சம்பவங்கள் சிலவற்றின் சந்தேக நபரான ஹர்ஷ மீது ராஜகிரிய ஒபேசேகர பகுதியில் துப்பாக்கி பிரயோகம். கட்டான மடம்பெல்லையில் வர்த்தகர் மீது துப்பாக்கி பிரயோகம். மக்களின் வாழ்க்கைக்கு இடையூறு விளைவிக்கும் எந்தவொரு குற்றவாளிக்கும் பாதாள குழுக்களுக்கும் அரசாங்கம் என்ற வகையில் இடமளிக்கப் போவதில்லை என்பதனை மிகவும் தெளிவாக தெரிவித்துக் கொள்கின்றேன்.